இந்த உலகத்துடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் வாழ்க்கை, ஆகிரத்துடைய வாழ்க்கை முடிவில்லாத வாழ்க்கை, நிச்சயமான வாழ்க்கை, ஹக்கான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை. இந்த உலகத்திலே தேடக்கூடிய காசி பணங்கள், பட்டம் பதவிகள், சொத்து சுகங்கள் அனைத்தும் ஒரு நாள் எம்மை விட்டும் போய்விடும், அல்லது அவைகளை வைத்துவிட்டு திடீரென்று போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். ஒரு நேரம் வரும், அந்த நேரத்திலே டாக்டரும் கைவிட்டு விடுவார். குடும்பத்தார்கள் சூழாலிருந்து அழுது பிரலாபித்து அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டிருப்பார்கள். கொஞ்ச நேரத்திலே ரூஹு விரிக்கப்படும். குளிப்பாட்டுவார்கள், கவன் செய்வார்கள், தொழுவிப்பார்கள், கொண்டு போய் மண்ணோடு மண்ணாக புதைத்து விடுவார்கள். புதைகுடியோ அந்த கபுரோ சிறிய ஒரு இடம், புழுபூச்சிகள் நிறைந்த இடம். அங்கே முடிய காசி பணத்தாலோ பட்டம் பதவியாலோ சொத்து சுகத்தாலோ குடும்பத்தார்களாலோ ஒன்றுமே செய்ய முடியாது. அந்த சிறிய இடத்தை, இருள் நிறைந்த இடத்தை விசாலமாக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தி தனிமைக்கு துணையாக இருந்து கை கொடுக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால் அதுதான் தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சம், அல்லாஹ்வுடைய பயம். அன்றாடம் செய்யக்கூடிய நல்லமல்கள், 5 நேர தொழுகையை பேணுதலாக தொழுது கொள்வது, வியாபாரம் கொடுக்கல் வாங்கலை ஏமாற்று துரோகம் அநியாயம் இல்லாமல் ஹலாலான முறையில் பேணி செய்து கொள்வது, குடும்ப உறவுகளை துண்டித்து விடாமல் கோபித்துக் கொள்ளாமல் உறவுகளோடு சேர்ந்து பண்பாக அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வது, ஊரிலேயும் சூழால் இருக்கக்கூடியவர்களோடும் எங்கட மக்களோடும் பிற அந்நிய மக்களோடும் பண்பாக அன்பாக இரக்கமாக நடந்து கொள்வது, இவைகள்தான் கால் மாட்டிலும் தலமாட்டிலும் இருந்து எமக்கு உதவி செய்வதோடு நாளைய கியாமத்திலும் பயங்கரமான அந்த கட்டத்தில் சூரியன் தலைக்கு மேலால் வைத்து அந்த கடூரமான அந்த நேரத்திலே அரிசுடைய நிழலை பெற்று வலது கரத்திலே பட்டோலை கிடைக்க பெற்று அந்த சிராத்தல் முஸ்தகீமை லேசாக கடந்து அப்பால் உள்ள இன்பகரமான சொர்க்கத்துடைய வீட்டில் நீடூழிகாலம் வாழ்வதற்கும் இந்த தக்வாவும் இந்த சாலிஹான அமல்களும் தான் அவசியமாக இருக்கிறது. எனவே அந்த தக்வாவையும் சாலிஹான அமல்களையும் அதிகமாக செய்து கொள்ளும்படி முதல் எனக்கும் அடுத்தபடியாக உங்களுக்கும் ஆரம்பமாக தக்வாவை கொண்டு வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, இந்த ஹுத்பாவை ஒரு பயானாக மாத்திரம் எடுக்காமல் ஒரு நசீஹத்தாக எடுத்து, அன்புக்குரியவர்களே, எம்முடைய ஊர்களிலே எம்முடைய நாட்டிலே போதைப் பொருள் அற்ற ஒரு சமூகத்தை உருவாக்குவோம், கல்வி வளமுள்ள ஒரு சமூகத்தை உருவாக்குவோம், அல்லாஹ்வுடைய தொடர்பை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவோம், வீடுகளில் அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடிய தஹஜ்ஜத் தொழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்குவோம், எல்லா தேவைகளையும் படைச்ச ரப்பிடம் கேட்டு பெறக்கூடிய ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்குவோம். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, லவ் அன்ன அவ்வலக்கும் ஆகிரக்கும் இன்சக்கும் ஜின்னக்கும் கானு அலா ஸஈதின் வாஹிதின், மனிதர்கள் ஜின்கள் மலக்குகள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து, மனிதர்கள் ஜின்கள் எல்லோருமாக ஒன்று சேர்ந்து ஒரு மேடையிலே உட்கார்ந்து ஃபஸஅலூனி, என்னிடத்திலே கேட்பார்கள் என்றால், ஃபஅதைது குல்ல வாஹிதின் மஸ்அலத்தஹு, கேட்கக்கூடிய அனைவருடைய தேவைகளை நிறைவேற்றினாலும் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய கஸானா நிறைஞ்சி வருகிறது. கடலிலே ஒரு ஊசை போட்டால் ஊசிக்கு ஒரு சொட்டு தண்ணி குறையும், அது கடலிலே ஏற்படக்கூடிய ஒரு குறை. அந்த அளவு கூட முழு உலகத்துடைய மௌத்தா போனவர்கள், வரக்கூடியவர்கள், இருக்கக்கூடியவர்கள், மனிதர்கள் ஜின்கள் எல்லோருக்கும் அவர்களுடைய அனைவருடைய தேவையையும் படைத்த ரப்பு அல்லாஹ் நிறைவேற்றினாலும் அல்லாஹ்வுடைய கஸானா அந்த கடலிலே குறையக்கூடிய ஒரு சொட்டு தண்ணீர் அளவு கூட குறைய மாட்டாது என்பதை ஹதீஸை குதுசி எமக்கு படிப்பினையாக சொல்லி காட்டுகின்றது. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா தருவதற்கு காத்திருக்கிறான். ஆனால் நாம் கேட்காமல் இருப்பதுதான் குறையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அனைத்தையும் படைத்த ரப்பிடத்திலே கேட்டு பெறக்கூடிய நல்லடியார்கள் பற்றியெல்லாம் எம் அனைவரையும் சேர்த்தல்வானாக. போதைப் பொருளற்ற ஒரு சமூகத்தை நம்முடைய சமூகத்திலே உருவாக்குவதற்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. நல்ல கல்வி வளமுள்ள சமூகத்தை உருவாக்கி அல்லாஹ்விடத்திலே அல்லாஹ்வுடைய தொடர்பை அதிகப்படுத்தக்கூடியவர்களை உருவாக்குவதற்கு வல்லவன் அல்லாஹ் அருள் புரிவானாக. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
ஒரு நல்ல சமூகத்தை உருவாக்க வேண்டுமாக இருந்தால் நாம் என்ன செய்ய வேண்டும்? கண்ணியமானவர்களே, இப்பொழுது இந்த ஹுத்பாவை கேட்கக்கூடிய நாம் அதிகமானவர்கள் இந்த இடத்திலே இன்னும் ஒரு 15-20 வருஷத்துக்கு பின்னாலே நாம் கபுராளிகளாக மாறிவிடுவோம். கபருக்குள்ளே தான் நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பித்து விடுவோம். வரக்கூடிய இளம் சமூகம் இருக்கிறார்களே, அவர்கள்தான் பள்ளிவாசலுடைய, பாடசாலையுடைய, மதரசாக்களுடைய, ஊருடைய, சங்கங்களுடைய, அமைப்புகளுடைய தலைவர்களாக, நிர்வாகிகளாக மாற இருக்கிறார்கள். எனவே அவர்கள் எம்முடைய கையிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள், எம்முடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருந்து கொண்டிருக்கிறார்கள். எம்முடைய உபதேசங்களை, உபன்யாசங்களையும் கேட்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். எம்முடைய வழிகாட்டல்களை பெற்றுக் கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அவர்களை சரியாக வழி நடத்துவது, வழிகாட்டுவது ஒவ்வொருவருடைய தலையாய கடமை என்பதை ஆழமாக விளங்கிக் கொள்வது இந்த சந்தர்ப்பத்திலே கட்டாயமாக இருந்து கொண்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அவர்களை கைவிட்டு விடுவோம் என்று சொல்லியிருந்தால் நாம் கபூரிலே போய் நிம்மதியாக தூங்க முடியாது என்பதையும் ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, அந்த அடிப்படையிலே இன்றைய இளம் சிறார்கள் தான் நாளைய குடும்பங்களுடைய, ஊருடைய தலைவர்களாக மாற இருக்கிறார்கள். அவர்களை திட்டம் போடுவோம், பிளான் பண்ணுவோம், எம்மால் ஏண்ட முயற்சிகளை செய்து அழகான முறையிலே வழிகாட்டுவோம். தாயுடைய கற்பத்துக்கு குழந்தை வந்து விடுகின்றது. 40 நாள் இந்திரியம், 40 நாள் சதை கட்டி, இரத்த கட்டி, 40 நாள் சதை கட்டி, 4 மாதத்திலே ரூஹூதப்படுகிறது. குழந்தை துடிக்கிறது. தாய் தஹஜ்ஜத்திலே எழும்பி, யா அல்லாஹ், சுஜூதிலே இருந்து கொண்டு, அக்ரபுல் மக்கான், அல்லாஹ்வுக்கு மிக நெருக்கமான இடம் தான் சுஜூதுடைய இடம். தஹஜ்ஜத்திலே அல்லாஹ்வுடைய ரஹ்மத் முதலாவது வானத்துக்கு இறங்கி, அடியார்களே கேளுங்கள் தருகிறேன் என்று சொல்லப்படக்கூடிய நேரம், பகதாதுலே பிரச்சனை ஏற்பட்ட பொழுது, வறுமை ஏற்பட்ட பொழுது, நெருக்கடி ஏற்பட்ட பொழுது, நூருத்தீன் ஜாலங்கி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் முழு படை வீரர்களையும் அதிகாரிகளையும் அழைத்து, என்னால் ஏண்டதை செய்துவிட்டேன், இதற்கு மேலால் ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு வீடுகளும் தட்டப்பட்டு, ஒவ்வொரு வீடுகளும் தஹஜ்ஜத்துக்கு தட்டப்பட்டு, தஹஜ்ஜத்திலே எழும்பி அல்லாஹ்விடத்திலே அழுதி துஆ கேட்க வேண்டும். குர்ஆன் வீடுகளிலே ஓதப்பட வேண்டும். இதை கொண்டு அல்லாஹ் எம்முடைய நாட்டுடைய நிலைமை சீராக்குவான் என்று படை வீரர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்ட பொழுது அதை செய்தார்கள். பகதாதுடைய பஞ்சம் இருந்த இடத்தை விட்டு எங்க போனது என்று சொல்ல முடியாத அளவுக்கு நீங்கியதாக வரலாறு பேசுகின்றது. எனவே தஹஜ்ஜத்துடைய நேரம் மிக விசேஷமான நேரம். பெண்களுக்கு, எம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு நசீஹத்துகள் செய்வோம். அன்புக்குரியவர்களை, குழந்தையை கற்பத்திலே சுமந்து கொண்டு அந்த தஹஜ்ஜத்துடைய தொழுகை குறைந்தது 2 ரக்காத்து, 8 ரக்காத்து தொழ முடியும். அந்த தொழுகையிலே சுஜூதிலே இருந்து கொண்டு, ரப்பே, என்னுடைய கற்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தையை ஒரு சாலிஹான குழந்தையாக, நல்ல குழந்தையாக, ஊருக்கு, சமூகத்துக்கு, குடும்பத்துக்கு பிரயோசனமான குழந்தையாக ஆக்கி தருவாயாக என்று துஆ செய்கின்ற பொழுது நிச்சயமா அல்லாஹ் கபூல் செய்வான். அதை கொண்டு சிறந்த ஒரு சமூகம் உருவாகுவதற்கு காரணமாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, குழந்தை வெளியே வந்து விடுகின்றது. அஹ்ரஜக்கும் மின் புத்தூனி உம்மஹாத்திக்கும், தாயுடைய கற்பத்தில் இருந்து 9 மாதத்துக்கு பின்பு வெளியே வந்து விடுகிறது. வலது காதில் பாங்கும், இடது காதில் இக்காமத்தும் சொல்லி அந்த குழந்தையை அல்லாஹ்வுடைய ஜலாலியத்தை சொல்லி ஆரம்பிக்க வேண்டும். 2வது கட்டமாக ஒரு தக்வா உள்ள மனிதன், ஒரு ஆலிமுடைய வாயினால் சப்பப்பட்ட ஈச்சம்பளம் போன்றவைகளை குழந்தையுடைய வாயிலே தேய்த்து தஹ்னீக் துஆ செய்ய வேண்டும் பரக்கத்துக்காக. 7வது தினமாகும் பொழுது குழந்தையுடைய முடி இறக்கப்பட்டு தங்கம் அல்லது வெள்ளிப்பாரத்துக்கு சதகா கொடுக்கப்பட வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஹத்தனா செய்யப்பட வேண்டும். 7வது தினத்திலே அந்த பிள்ளைக்கு அழகான பெயர்கள் சூட்டப்பட வேண்டும். 7வது தினத்திலே ஆணாக இருந்தால் 2 ஆடு அல்லது பெண்ணாக இருந்தால் 1 ஆடு அறுத்து அக்கீகா கொடுக்கப்பட வேண்டும். இப்படியான அமல்களை செய்வதோடு அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, குழந்தைகளுக்கு முடியுமான அளவு ஹலாலை உணவாக ஹலாலை அங்கே கொடுக்க வேண்டும். ஹராம்களை விட்டும் குழந்தைகளை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். எதிர்காலத்தில் நம்முடைய குழந்தைகள் சிறந்த குழந்தைகளாக மாற வேண்டுமாக இருந்தால் ஆகப்பெரிய லாபம், ஆகப்பெரிய ப்ராஃபிட் ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அந்த குழந்தை தான் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது.
அன்புக்குரியவர்களே, நாம் இன்று கஷ்டப்பட்டு தேடுகின்ற சொத்து, உழைக்கின்ற தேடுகின்ற கடை, வீடு, சொத்துகள், காசி பணங்கள், வாகனங்கள் அனைத்தும் நாம் மௌத்தாகிவிட்டால் வேறு யாருக்கோ சொந்தமாகிவிடும். அது வராசத்தாக போய்விடும். ஒன்றும் கபருக்கு எமக்கு வரமாட்டாது, கபரிலே கைகூட மாட்டாது, உதவி செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, மிம் வலதின் சாலிஹின் யதூலஹு சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சாலிஹான பிள்ளைகளாக பெற்று வளர்ப்போம் என்றால் எங்கட பிள்ளைகளை பள்ளியோடு, உலமாக்களோடு, குர்ஆனோடு, இபாதத்தோடு, தஹஜ்ஜத்தோடு தொடர்புள்ள பிள்ளைகளாக வளர்த்துட்டு போவோம் என்றால் நாங்கள் கபரிலே போய் நிம்மதியாக தூங்க முடியும். இதை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, பிள்ளை பெருக்கிறது, பிள்ளைக்கு பால் கொடுக்கின்ற நேரத்தில் இருந்து கூட பெரும் பெரும் இமாம்களுடைய வரலாறுகளை படித்து பாருங்கள். இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் இருக்கலாம், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் இருக்கலாம், அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மஹுல்லாஹ் இருக்கலாம், அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மஹுல்லாஹ் இருக்கலாம், காலி இயால் ரஹ்மஹுல்லாஹ் இருக்கலாம். இப்படி பட்டியலை சொல்லிக் கொண்டே போகலாம். வலிமார்கள் அப்துல் காதர் முஹியுத்தீன் ஜெயிலானி கத்தஸல்லாஹு ஸர்ரஹுல் அதீம், அன்புக்குரியவர்களே, ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இப்படி வலிமார்களுடைய பட்டியலை சொல்லிக் கொண்டு போகலாம். வரலாறுகளை படித்து பாருங்கள். அவர்களுடைய பின்புலத்திலே இருப்பது தாய்மார்கள். அந்த தாய்மார்கள் லேசாக பிள்ளைகளை திட்டம் போடவில்லை, அழகாக திட்டம் போட்டார்கள். பால் கொடுக்கின்ற நேரத்திலே கூட அவர்கள் ஒழு செய்து கொண்டு 2 ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்திலே கெஞ்சி கேட்பார்கள், யா அல்லாஹ் ஒரு பெரிய மகானாக மாத்தியா அல்லாஹ், ஒரு பெரிய ஞானியாக மாத்தியா அல்லாஹ் என்று அங்கே துஆ செய்து விட்டுத்தான் பால் கொடுத்ததாக வரலாறு பேசுகின்றது. ஹாஜா முஹியுத்தீன் சிஸ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு நீண்ட பிரயாணம் செய்து விட்டு வருகிறார்கள். 90,000க்கு மேற்பட்டவர்கள் இஸ்லாத்தை அவருடைய கையிலே தழுவிக் கொள்கிறார்கள். சந்தோஷமான செய்தியை வந்து தாயிடத்திலே ஒப்படைக்கிறார்கள். தாய் சொன்ன வார்த்தை தான், மகனே, ஓண்ட கெட்டித்தனமான மகனே, உனக்கு நான் சின்னத்தில பால் தருகின்ற பொழுது ஒழு செய்து கொண்டு 2 ரக்காத்து தொழுது விட்டு அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்டேன், உன்னை ஒரு பெரிய மகானாக மாற்ற வேண்டும் என்று. அந்த துஆவுடைய பரக்கத்து தான், அன்பு மகனே, இன்றைக்கு நீ இந்த பெரிய பெரிய வேலைகள் எல்லாம் செய்கின்றாய், மக்களிடத்திலே புகழாரம் பெறுகின்றாய் என்று தாயார் சொன்ன வார்த்தை. இது போன்று இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ், இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் இப்படியாக வரலாறு அவர்களை படித்து பார்க்கின்ற பொழுது எத்தனையோ இமாம்களுக்கு பின்னாலே தாய்மார்கள் இருந்து, அவர்களுடைய பால் கொடுப்பதிலிருந்து, கற்பத்திலே புள்ளை வந்ததிலிருந்து, பால் கொடுப்பதிலிருந்து ஒவ்வொரு கட்டம் கட்டமாக திட்டம் போட்டு பிளான் பண்ணி பிள்ளைகளை வளர்த்ததுடைய பிரதி பலன்தான் அவர்கள் நம்முடைய சமூகத்துக்கு பெரும் ஞானிகளாக, பெரும் அவுலியாக்களாக, நாதாக்களாக, குத்துபுமார்களாக, இமாம்களாக, வழிகாட்டிகளாக, முர்ஷிதுகளாக வந்திருக்கின்றார்கள் என்பதை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்து இந்த வழிகாட்டலிலே நாம் நம்முடைய குழந்தைகளுக்கு வழிகாட்டுவோம் என்றால் நிச்சயமாக எம்முடைய குழந்தைகளும் எம்முடைய பிள்ளைகளும் ஊர் போட்டும் உலகம் போட்டும் குடும்பம் போட்டும் உத்தமர்களாக வருவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை. எனவே அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே பிள்ளை வளர்ந்து வருகிறதா, அங்கே குர்ஆன், அதாவது மொண்டசூரிக்கு போடுவதற்கு முன்பு அல்லாஹ்வுடைய கலாமை குர்ஆனை படிச்சு கொடுக்க வேண்டும். அடுத்த கட்டமாக குர்ஆன் மதரசாவுக்கு போகின்றார்களா என்று எம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் குறைதான். அன்புக்குரியவர்களே, காலையில் 8 மணிக்கு பாடசாலைக்கு போய் அங்கே 2 மணி 2:30 மணி 3 மணிக்கு வந்தவுடனே அடுத்த கட்டமாக குர்ஆன் மதரசாவுக்கு அனுப்புகிறார்கள். நானும் பல வருஷம் குர்ஆன் மதரசா நடத்திய அனுபவத்திலே பேசுகிறேன். கண்ணியமானவர்களே, குர்ஆன் மதரசாவுக்கு வந்து 10 நிமிஷம் கூட தாமதிக்கிறது இல்ல. புள்ள கிளாஸ், ஹஜ்ரத், உஸ்தாத், ஆலிம் ஷா, நான் கிளாஸ் போகணும். அன்புக்குரியவர்களே, இதுக்கு யார் வழிகாட்ட வேண்டியவர்கள்? நல்ல சிந்தனை கெடுங்கள். அன்புக்குரியவர்களே, கிளாஸ் கொடுக்க வேண்டாம், விஞ்ஞானம் படிக்க வேண்டாம், சிங்களம் ஆங்கிலம் மொழி படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை, மிக்ஸ் படிக்க வேண்டாம் என்று சொல்லவில்லை. தாராளமாக படிப்புக்கு உற்சாகம் ஊட்டி துறை சார்ந்தவர்களை உருவாக்குங்கள், சமூகத்திலே தேவை. ஆனால் 8 மணியிலிருந்து 2 மணியாகட்டும் அங்கே படித்துவிட்டு பிள்ளை வந்த உடனே தீனுக்கு கொடுக்கிற கண்ணியம் தான் 10 நிமிஷம். அன்புக்குரியவர்களே, இந்த இளம் பருவம் தான் பிள்ளைகளுடைய தலை அழகாக உள்ளம் ஞாபக சக்தியை பெற்ற காலம். அந்த காலத்திலே பிள்ளை பாத்தியா சூரத்து பாடமாக்க வேண்டும், அத்தஹியாத்து குனூத்து வஜ்ஜஹத்துகளை பாடமாக்க வேண்டும், தொழுகையிலே ஓத வேண்டிய சூரா ஓத வேண்டியவைகளை பாடமாக்கிக் கொள்ள வேண்டும், குர்ஆனிலே அதிகமான பகுதிகள் பாடமாக்கப்பட வேண்டும். சூரத்துல் யாசீனை ஓதி வந்தால் அன்றாடம் தேவைகள் நிறைவேற்றி வைக்கப்படும்.
சூரத்துல் வாக்கியா ஓதி வந்தால் வறுமை நீக்கப்படும். அலிஃப் லாம் மீம் சஜதாவையும் தபாரக்கல்லதி சூராவையும் ஓதாமல் நபி அவர்கள் தூங்க மாட்டார்கள். தபாரக்கல்லதி சூராவை அன்றாட மோதி வந்தால் கபருடைய வேதனை விட்டும் பாதுகாக்கப்படும். சூரத்துல் கஹ்வை வெள்ளிக்கிழமையிலே ஓதுவதன் மூலம் 70,000 மலாய்க்காமார்கள் இறங்கி அவருக்காக இன்னும் ஒரு 3 நாள் கூட்டப்பட்டு 10 நாளைகளுக்கு அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்கப்படுகின்றது. இப்படியாக குர்ஆனிலே சுப்ஹானல்லாஹ் ஏராளமான ஆயத்துகள் அன்றாட மனிதனுடைய பாதுகாப்புக்கு தேவைக்கு பரக்கத்துக்கு இருக்கின்றது. எனவே ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு தூங்கினால் அவனுக்கு மட்டுமல்ல சூழால் உள்ள வீடுகளுக்கும் பாதுகாப்பு கிடைக்கிறது. ஆயத்துல் குர்சியை ஓதிக்கொண்டு பிரயாணம் செய்தால் அவனுக்கு ஆபத்துகள் இருந்து பாதுகாப்பு இருக்கிறது. இப்படியெல்லாம் இன்னொரு சிறப்புகள் சொல்லப்பட்ட அல்லாஹுடைய கலாம், அல்லாஹுடைய குர்ஆனை பாடமாக்க வேண்டிய காலம்தான் சின்ன பருவம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாமல் அன்றாட ஓதக்கூடிய எத்தனையோ துவாக்கள், பிரயாணத்துடைய துவா, உடுப்புடுக்கின்ற நேரத்திலே ஓத வேண்டிய துவாக்கள், இது போல எல்லாம் வெளிவாசலுக்கு போகின்ற நேரத்திலே ஓத வேண்டிய துவாக்களை எல்லாம் சின்ன பருவத்திலே நாம் பாடமாக்க வேண்டி இருக்கிறது. உளுடைய பரல்கள், தொழுகையுடைய பரல்கள், உளுடைய தொழுகையுடைய சருத்துகள், முழுக்குடைய விஷயங்கள், பெண்களுக்கு ஹைல் நிஃபாசுடைய விஷயங்கள், இப்படியான ஏராளமான விடயங்கள் அந்த குர்ஆன் மதரசாவுடைய காலத்திலே தான் படிக்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இதை அதிகமானவர்கள் வழங்காமல் வேறு வேறு பாசைகளுக்காக முதலிடம் கொடுத்து அந்த காலத்தை பிள்ளைகளுக்கு வீணடித்து விட்டு கடைசியிலே பிள்ளை பெருத்ததற்கு பிறகு எத்தனையோ பேர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள், இரத்த கண்ணீர் வடிக்கின்றார்கள். நாம் அன்புக்குரியவர்களே, அகில இலங்கை ஜம்மியத்தின் மூலமாக பல யூனிவர்சிட்டிகளுக்கு பல நிகழ்ச்சிகள் செய்தனுடைய அனுபவத்தை சொல்லுகின்றேன். அன்புக்குரியவர்களே, எத்தனையோ நம்முடைய உயர் கல்விகள் கற்கக்கூடிய எத்தனையோ மாணவர்கள் அல்லாஹ் இல்ல என்று நாத்திகை கொள்கை பேசக்கூடிய ஒரு பயங்கரமான காலத்திலே இருந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு அவர்கள் காரணம் அல்ல, அவர்களை குறை சொல்ல முடியாது. இந்த சின்ன பருவத்திலே அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய மார்க்க கல்வி, அக்கீதா என்றும் சீரா என்றும் தீனியாத் என்றும் இது போன்ற முஹிமாத் என்றும் எத்தனையோ அந்த குர்ஆன் மதரசாவுடைய காலத்திலே அழகான முறையிலே அவர்களுக்கு பாடத்திட்டங்கள் தயாரித்து கொடுக்கப்படக்கூடியவைகளை பெற்றார்கள் கவனீனமாக செயல்படுவதனால் தான் இந்த பிள்ளைகள் இந்த மோசமான நிலைமைக்கு போவதற்கு காரணமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில கைய வச்சு கேட்டு பாருங்க. ஏண்ட புள்ளைய, ஏண்ட பேர புள்ளைய குறைஞ்சது 1 மாசத்துக்கு கொடுக்கவாவது, ஒரு கிழமை கொடுக்காண்டு சொல்லல, 2 கிழமை கொடுக்காண்டு சொல்லல, 1 மாசத்துக்கு கொடுக்கவாவது நானும் என்னுடைய மனைவியும் சேர்ந்து, அன்பு மகனே இங்க வாங்க, பேரப்புள்ளை இங்க வாங்க, ஆயத்து குர்சி ஓதி காட்டுங்களே, அஸ்மாவுல் ஹுஸ்னா ஓதி காட்டுங்களே, நீங்க பாத்தியா சூரத் ஓதுங்களே, அத்தஹியாத் ஓதி காட்டுங்களே, தொழுகையுடைய பரல சொல்லி காட்டுங்களே என்று ஸ்கூல் பாடங்களாக இருந்தாலும் அல்லது குர்ஆன் மதரசாவுடைய பாடங்களாக இருந்தாலும் கற்ற பாடங்களை ஒரு முறை பரிசீலித்து இருக்கிறோமா, பரிசீலிக்கின்றோமா? அன்புக்குரியவர்களே, நாம் எந்த நேரமும் காலையில போனால் 10-12 மணியாகும் வரும் எங்கட ஃபேக்டரியையும் எங்கட தொழில் நிலையங்களையும் கடையும் எங்கட சல்லியையும் பணத்தையும் சொத்தையும் பாதுகாப்பதிலே நம்முடைய முழு கவனத்தையும் செலுத்திக் கொண்டோமே தவிர பிள்ளைகள் இவர்கள் தான் எங்கட மௌத்துக்கு பிறகு துஆவுக்குரியவர்கள், இவர்களை சீராக்க வேண்டும், தஹஜ்ஜத்துக்கு எழுப்பாட்ட வேண்டும், சுபஹுக்கு எழுப்பாட்ட வேண்டும், பள்ளியுடைய தொடர்பை ஏற்படுத்த வேண்டும், மதரசாவுக்கு போய் பார்க்க வேண்டும், உஸ்தாதோடு கதைக்க வேண்டும், புள்ள பாடமாக்குறாரா வருகிறாரா. பேரண்ட்ஸ் மீட்டிங்குகளுக்கு கூட அங்கே தாய் மாத்திரம் வந்திருப்பா, அல்லது கூலிக்கு மாரடிக்கிற அடிப்படையில் யாரையாவது கூலிக்கு பிடிச்சு அனுப்பிடுவாங்க. பாப்பா இல்லாத பிள்ளைகளாக, தகப்பன் இல்லாத பிள்ளைகளாகத்தான் பேரண்ட் மீட்டிலே நான் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்நிய மதத்தவர்களுடைய பாடசாலைக்கு போய் பாருங்கள், தாயும் தகப்பனுமாக சேர்ந்து அந்த பிள்ளையுடைய கல்விக்காக வேண்டி வந்து நிற்பார்கள், நேரத்துக்கு வந்து நிற்பார்கள். நான் இது அனுபவத்திலே பேசுகிறேன். பல அந்நிய பாடசாலைகளுக்கு போயிருக்கிறேன், என்னுடைய பிள்ளைகள் படித்த அடிப்படையில் போயிருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, பல பேரண்ட்ஸ் மீட்டிங், குர்ஆன் மதரசாவுடைய மீட்டிங்களுக்கு போயிருக்கிறேன், பிரைஸ் கிவினலுக்கு போயிருக்கிறேன். அங்கே போய் பார்த்தால் 200 பிள்ளைகள் இருந்தால் பாவம் 10 பேரண்ட்ஸ் தான் இருப்பார்கள், தாய்மார்கள் கொஞ்சம் பேர் வந்திருப்பார்கள். இதுதான் நம்முடைய சமூகத்துடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அப்படியாக இருந்தால் எப்படி நம்முடைய பிள்ளைகள் கல்வி பலமுள்ளவர்களாக மாறுவார்கள் என்பதைத்தான் நான் உங்களுடைய சிந்தனைக்காக விடுகிறேன். இதை பயானை கேட்டு விட்டு மட்டும் போகாதீர்கள், உள்ளத்திலே ஆழமாக எடுத்து எங்கெங்க பேச வேண்டுமோ கதைக்க வேண்டுமோ எல்லோரும் சேர்ந்தால் தான் சமூகத்தை கட்டி எழுப்ப முடியும். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலமாக்கள் மட்டும் செய்வார்கள், உலமா சபை செய்வார்கள்,
பள்ளி நிர்வாகம் செய்வார்கள் அல்லது அந்த சங்கம் செய்யும் இந்த சங்கம் செய்யும் என்று அவர்களுக்கு போர்டை பாஸ் பண்ணாதீர்கள். அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்திலேயும் ஏந்த குடும்பம் சரியாக இருக்குதா, ஏந்த குடும்பம் சீராக இருக்குதா, வீடு கட்டி கொடுப்பதும் காணி வாங்கி கொடுப்பதும் வியாபாரத்துக்கு தொழில் நிலையங்களை அமைத்து கொடுப்பது மட்டுமல்ல, அது துனியாவோடு முடியக்கூடியது. அன்புக்குரியவர்களே, எம்முடைய பிள்ளைகளின் மார்க்க நிலைப்பாடுகளை அவதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். எனவே குர்ஆன் மதரசாக்களை சீராக்குங்கள். வீடுகளுக்கு வந்து ஓதி கொடுத்தால் கூட அந்த உலமாக்களிடத்திலே நீங்கள் அங்கே ஓதி கொடுக்கின்ற நேரத்திலே என்னென்ன பாடம் நடத்துகின்றார்கள் என்பதை, பிள்ளைகளுக்கு தேவையான மார்க்க பாடம் நடக்கிறதா என்பதை அவதானியுங்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 20 வருஷத்துக்கு முன்னாலே இந்த நாட்டிலே அரசாங்க பாடசாலைகளுக்கு மௌலைமார்கள் நியமிக்கப்பட்டார்கள். அப்பாயின்மெண்ட் கொடுக்கப்பட்டது. 20 வருஷ காலமாக மௌலைமாருக்குரிய அப்பாயின்மெண்ட் இல்லாமல் அங்கே இஸ்லாம் பாடம் போதிப்பதற்கு மௌலவி ஆசிரியர்கள் இல்லாத நேரத்திலே அங்கே பொட்டு வைத்த அம்மாக்களும் பிற மதத்தவர்களும் இஸ்லாம் பாடம் சிலபஸை கவர் பண்ணுவதற்கு பாடம் புகட்டுகின்றார்கள். அன்னை காலத்திலே ஏற்பட்ட நிகழ்வு கேள்விப்பட்டிருப்பீர்கள். 40 வீதமானவர்கள் இஸ்லாம் பாடத்திலே பேல் பண்ணி இருக்கிறார்கள். இந்த வருஷத்திலே இஸ்லாம் பாடத்திலே அதிகமானவர்கள் பேல் பண்ணி இருக்கிறார்கள். பாடசாலைகளிலே இஸ்லாம் பாடம் இல்லை என்ற குறையை கவனித்துத்தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா நாடளாவிய ரீதியிலே குர்ஆன் மதரசாக்களை சீராக்க வேண்டும் என்று அந்த பாடத்திட்டங்கள் அனைத்தையும் அங்கே குர்ஆன் மதரசாவிலே போதிப்பதற்காக ஏற்பாடு செய்து கொடுக்கப்பட்டது. சென்ற காலங்களிலே ஸ்கூலிலே பாடசாலைகளிலே அழகாக நான் சொல்லக்கூடிய அனைத்தும் அங்கே போதிக்கப்பட்டது. ஆனால் அந்த நிலைமைகள் மாறி இன்று ஏதோ சிலபஸை கவர் பண்ணுவதற்கு யார் யாரோ இஸ்லாம் பாடங்களை போதிக்கின்றார்கள். ஒரு சில பாடங்கள் ஒரு சில பாடசாலைகளிலே தான் இஸ்லாம் பாடம் சரியாக போதிக்கப்படுகின்றதே தவிர மற்ற பாடசாலைகளில் இஸ்லாம் பாடமே அறவே இல்லாமல் இருந்து கொண்டிருக்கின்ற கவலையான செய்தியும் உங்களுக்கு நான் எத்தி வைத்துக் கொள்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிலைமையை கவனித்து கட்டாயமாக குர்ஆன் மதரசாக்களிலே உங்களோட பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகளுக்கு மார்க்கம் போக வேண்டும், குர்ஆன் சரியாக போக வேண்டும். குர்ஆன் மட்டுமல்ல, ஏனைய சூழ்ந்த தேவையான மார்க்க அறிவுகள் புகட்டப்படும் என்றால் தான் அந்த பிள்ளைகள் அக்கைதாவுடைய அறிவை படிப்பார்கள் என்றால் தான் எம்முடைய ரப்பை அல்லாஹ்வை வழங்குவார்கள். எம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை சுருக்கமாவது வழங்கிக் கொள்வார்கள். இதை கொண்டு பிள்ளைகளுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்கு காரணமாக இருக்கும் என்பதையும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வையுங்கள். அல்லாஹ்வுடைய கலாம் உள்ளத்திலே இல்லை என்றால் கபைத்துல் ஹராம், பாலடைந்த வீட்டை போல என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பாலடைந்த வீட்டிலே ஜின்னும் ஷைத்தானும் பேயும் பிசாசும் இருப்பது போலதான் உள்ளத்திலே குர்ஆன் இல்லை என்றால் கெட்ட செயல்கள், மோசமான செயல்கள், மோசமான எண்ணங்கள் ஏற்படுவதற்கு காரணம் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே எம்முடைய சமூகத்திலே இன்று பார்க்கின்ற நிலைமைகள் மிகவும் கண்ணராவியாக இருந்து கொண்டிருக்கிறது, மிகவும் கவலைக்குரிய செய்தியாக இருந்து கொண்டிருக்கிறது. எம்முடைய பொருளாதாரத்திலும் நாம் வீழ்ச்சி அடைந்து கொண்டு போகிறோம். அதே நேரத்திலே கல்வி வளமுள்ள சமூகம் என்று இல்லாமலாகி கொண்டு போகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஓ லெவல் எக்ஸாமை எடுக்கிறார்கள். ஓ லெவல் எக்ஸாமை எடுத்தால் சிலர்கள் எடுக்கிறார்கள் இல்லை. அடுத்த கட்டமாக பாஸ்போர்ட், அடுத்த கட்டமாக 3 வீல், அடுத்த கட்டமாக அதாவது பிசினஸுக்கு, வியாபாரத்துக்கு இறங்கி விடுகிறார்கள். அதிகமான நல்ல படித்து நல்ல திறமையுள்ளவர்கள், டிகிரி ஹோல்டராக வேண்டியவர்கள், மாஸ்டர் செய்ய வேண்டியவர்கள், PhD ஹோல்டராக வேண்டிய எத்தனையோ நல்ல திறமையுள்ளவர்கள் கூட இன்று வியாபாரத்துக்கு இறங்கி விடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சில பெற்றார்களும் அதற்கு ஊக்கமளிக்கின்றார்கள். வியாபாரம், நீ அரசாங்க தொழில் எடுத்து நீ என்ன செய்ய முடியும்? ஒரு சின்ன சம்பளம் தானே கிடைச்சும் உனக்கு ஒன்றும் இல்லாது, நீ வியாபாரத்தை பழகிக்கொள்ளு, வியாபாரத்தை பிடிச்சுக்கொள்ளு. அன்புக்குரியவர்களே, வியாபாரத்தை, பரம்பரையான வியாபாரத்தை செய்வதற்கு கட்டாயம் ஒருவர் நியமிக்கப்படத்தான் வேண்டும். வியாபாரங்களை பாதுகாக்க வேண்டும். வியாபாரிகள் சமூகத்திலே இருக்க வேண்டும். அதை கொண்டுதான் பள்ளிவாசல், மதரசாக்கள், பொது வேலைகள் செய்ய முடியும். அன்புக்குரியவர்களே, ஆனால் சமூகத்திலே ஒருவராவது குறைந்தது நல்ல படிப்புள்ளவராகி அரசாங்க தொழில் இடங்களிலே தொழில் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், உத்தியோகம் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பேனையால் செய்யக்கூடிய ஒன்று அங்கே ஏதாலும் பணத்தால் செய்ய முடியாது என்பதை ஆழமாக உள்ளத்திலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 900 சொச்ச பாடசாலைகள் இருக்கிறது.
300 சொச்ச பாடசாலைகளுக்கும் சரியான அதிபர்கள் இல்லை. வேலை பார்க்கின்றவர்கள் தான் மற்ற இடங்களில் அதிபர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டுடைய கவலையான செய்தி, இன்று சரியான பாடங்கள் எடுப்பதற்கு சரியான ஆசிரியர்கள் இல்லை. அது மட்டுமில்லை அன்புக்குரியவர்களே, சென்ற காலத்திலே டிஃபென்ஸிலே, பாதுகாப்பிலே எத்தனை பேர்கள் உயர் அதிகாரிகள் இருந்தார்கள், எத்தனை டிஐஜிமார்கள் இருந்தார்கள். இன்றைக்கு ஒரு டிஐஜியும் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, போசஸ்ல உயர் பீடங்களில் நம்முடைய சகோதரர்கள் இருந்தார்கள். அதனாலே சமூகத்துக்கு எத்தனையோ நல்ல பேர்கள், நல்ல உதவிகள். சென்ற காலத்திலே அன்புக்குரியவர்களே, எத்தனையோ பேர்கள் உயர் பதவிகளில் இருந்து சமூகத்துக்கு பல சேவைகள் செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, இன்று அந்த நிலைமை இல்லாத ஒரு மிக மோசமான நிலைமைக்கு எங்களுடைய சமூகம் போய்கொண்டிருக்கிறார்கள். பணம் தேட வேண்டும், பணம் தேட வேண்டும் என்று எந்த இடத்தில் அதிகாரபூர்வமாக உத்தியோகபூர்வமாக இருக்க வேண்டுமோ அந்த இடத்திலே ஒருவரும் இல்லாமல் இருந்து கொண்டிருப்பது மிகவும் கவலைக்குரிய செய்தி. எஜுகேஷன் ஆபீஸாக இருக்கலாம், இன்னும் துறை சார்ந்த எத்தனையோ ஆபீஸுகள், அமைச்சர்மார்களுடைய அதிகாரிகள், செக்ரட்டரிமார்கள், எத்தனையோ பேர்கள் சென்ற காலங்களிலே உத்தியோகபூர்வமான இடங்களிலே இருந்தார்கள். இன்று நாம் சொல்லுகின்ற வார்த்தை தான் துவேஷம். துவேஷம் என்று சொல்கிறார்கள். துவேஷம் அல்ல அன்புக்குரியவர்களே, படித்தவர்கள் இல்ல. நாம் பிற மதத்தவர்களுடைய விகாரைகளுக்கு சொல்வோம், அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை தான், ஏன் உங்களோட வெள்ளிக்கிழமை தேச நாவலை நீங்க சொல்ல மாட்டீங்களா? உங்களோட படித்தவர்கள் இல்லாமல் போகிறார்களே, படித்தவர்கள் இல்லாமல் போகிறார்களே, உங்களுடைய சமூகம் அதிகமாக தூளுக்கு பழகி கொண்டு போகிறார்களே, போதைப் பொருளுக்கு அடிமையாகி கொண்டு போகிறார்களே, விற்கக்கூடியவர்களும் பாவிக்கக்கூடியவர்களும் உங்களுடைய சமூகத்திலே தானே கூடிக்கொண்டு போகிறார்கள். ஏன் உங்களுடைய வெள்ளிக்கிழமையில தேச நாவல உபதேசத்திலே சொல்லாமல் இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் எம்முடைய கொச்சைப்படுத்தி கேட்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அவர்கள் சமூகத்திலே பற்றுள்ளவர்களாகத்தான் கேட்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த நிலைமையை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உள்ளத்துக்கு எடுங்க. இன்றைக்கு படித்த சமூகம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறார்கள். SLSA ஸ்ரீலங்கா அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸுக்கு உள்ளவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்கள் தான் உயர் பதவிகளுக்கு தகுந்தவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அந்த நிலைமை சமூகத்திலே மிகவும் குறைந்து கொண்டு போகிறது. ரிமாண்டிலே பார்த்தால் வாலிபர்கள் 21% ரிமாண்ட்ல இருக்கிறார்கள். ஆனால் யூனிவர்சிட்டிக்கு பல்கலைக்கழகத்துக்குரியவர்களை பார்த்தால் அன்புக்குரியவர்களே 8, 7, 6, 5 என்று குறைந்து கொண்டே போகின்றது. அன்புக்குரியவர்களே, அண்மையிலே ஒரு தரவெடுத்த பொழுது, யூனிவர்சிட்டி தரவெடுத்த பொழுது ஆர்ட்ஸ் ஃபேக்கல்டிக்கு வந்தவர்கள் அவர்கள் விலகி செல்கின்றார்கள். ஏன்? அவர்களுக்கு சாப்பாட்டுக்கு மெஸ்ஸுக்கு சல்லி கட்டக்கூட வசதி இல்லாமல் யூனிவர்சிட்டிக்கு போவதே குறைவு. அதிலேயும் எத்தனையவர்கள் கஷ்டப்பட்டு கொண்டு அங்கே படிக்க ஏழாண்டு போய்கொண்டிருக்கிறார்கள். அடுத்த கிழமை ஒரு கூட்டம் வைத்த பொழுது மெடிக்கல் ஃபேக்கல்டிக்கு சேர்ந்தவர்கள் கூட இப்படியான நிலைமையிலே கஷ்டத்திலே விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் எங்களுடைய சமூகத்திலே கல்யாணங்களுக்கும் வீடு கட்டுவதற்கும் வாகனங்கள் வருஷத்துக்கு காலத்துக்கு காலம் மாற்றுவதற்கும் எத்தனையோ கோடி மில்லியன் கணக்கு பணங்களை பயன்படுத்துகின்றார்கள். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இந்த விஷயத்திலே ஒவ்வொருத்தரும் சமூக பெற்றுள்ளவர்களாக மாறி எங்களுடைய கல்யாணங்களுக்கு வீணாக செலவழிக்கக்கூடிய பணங்கள், வீடுகளுக்கு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் வீடுகளை உடைத்து மாற்றி வீணாக்கக்கூடிய சல்லிகள், பூ போச்சிகளுக்கு, பூந்தோட்டத்துக்கு, இது போன்ற எத்தனையோ வீணான செலவழிக்கின்ற நேரத்திலே இப்படியான கல்வி வளமுள்ள சமூகத்தை உருவாக்குவதற்கு எங்களால் என்னென்ன வேலைகள் பணிகள் செய்ய முடியுமோ அன்புக்குரியவர்களே, அவைகளை செய்வதை கொண்டுதான் ஏழை மாணவர்கள், கஷ்டப்படக்கூடியவர்கள், உடுப்பு வாங்க முடியாதவர்கள், புத்தகங்கள் வாங்க முடியாதவர்கள் எத்தனையோ பேர்கள் சமூகத்திலே இருக்கிறார்கள். அவர்களுக்கு படித்த நல்ல திறமையுள்ளவர்கள் இருக்கிறார்களா? அவர்களுக்கு எங்களால் முடியுமான உதவிகளை செய்து அவர்களை கட்டி காப்போம் என்றால் தான் எதிர்கால சமூகம் தலை நிமிர்ந்த சமூகமாக, கல்வி வளமுள்ள சமூகமாக மாறுவார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையிலே இன்னும் ஒரு பக்கத்திலே பார்க்கின்ற பொழுது நம்முடைய வாலிப சமூகம் சோசியல் மீடியாவுக்கு அங்கே அவர் எடிக்டாவி அப்படியே நாசமாகிக் கொண்டு போகிறார்கள். படிக்க வேண்டிய எத்தனையோ சேவைகள் செய்ய வேண்டிய நேரத்தை அந்த பேஸ்புக்கிலும் வாட்ஸ்அப்பிலும் அவர்கள் ஒரு பக்கத்திலே பாவத்திலே முங்கிக் கொண்டு போகிறார்கள். இன்னும் ஒரு பக்கத்திலே பார்த்தால் அன்புக்குரியவர்களே, அவர்கள் போதைப் பொருள்களுக்கு அடிமையாகி நம்முடைய வாலிப சமூகம் நாசமாகிக் கொண்டே போகிறார்கள். பெற்றார்களும் கவனிக்கின்றார்கள் இல்லை, கவனித்தாலும் கூட
அவர்கள் அன்புக்குரியவர்களே கவனித்தாலும் கூட தேடிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. முதல் சஃபிலே வந்து நிற்கிறான், அவனை தேடி பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரியவர்களே மோசமான செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறான், தேட முடியாமல் இருக்கிறது. ஒரு காலத்திலே போதையை பாவித்து விட்டு வந்தால் வீச்சம் அடிச்சும் நாட்டம் அடிச்சும் வீட்டுக்குள்ளே தேடிக்கொள்ள முடியும். ஆனால் இன்று இருக்கிற போதைப் பொருள்களை பாவித்து விட்டு வந்தால் அங்கே பல வருஷமாக பாவிக்கிறார், தேடிக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. என்னுடைய ஒரு நண்பர் திருமணம் பேசி பெரிய இடத்திலே வாழக்கூடியவர்கள், இரண்டு பக்கமும் நல்ல வசதி உள்ளவர்கள், திருமணத்துக்காக ஏற்பாடுகள் நடந்துவிட்டது, ஹோல் புக் பண்ணப்பட்டு விட்டது, கார்டு அடிக்க ஆயத்தமாகி கொண்டிருக்கிறார். ஒரு கோல் வருகிறது, தேடி பாருங்க. அன்புக்குரியவர்களே, தேடி பார்த்துட்டு அடுத்த கணம் கோல் பண்ணி சொல்கிறார், கவலையாக இருக்கிறது, பெரிய குடும்பம், மார்க்கமுள்ள குடும்பம், அவர் 5 வருஷமாக போதைப் பொருளுக்கு அடிமையாகி போதைப் பொருள் பாவித்துக் கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்று பார்க்கின்ற பொழுது 50க்கு 50 வீதமானவர்கள் எம்முடைய இளம் வாலிப சமூகம் இன்றைக்கு போதைப் பொருளை பாவிக்கக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள். அது மட்டுமல்ல, எம்முடைய கன்னிகளும் எம்முடைய இளம் யுவதிகளும் பெண்களும், ஒரு ஊரை நான் சொல்லவில்லை, ஊருக்கு போகிறேன், 75 பெண்கள் அங்கே ரிமண்ட் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். பெண்கள் கூட பாவிக்கக்கூடிய மோசமான நிலைமை அன்புக்குரியவர்களே பாடசாலைகளுக்குள்ளே புகுந்து விட்டது போதைப் பொருள். இப்படியான ஒரு அவல நிலையிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அவர புள்ளதானே இவர புள்ளதானே என்று நாம் இருந்து விடாமல், அன்புக்குரியவர்களே, துறை சார்ந்தோர்களே, பள்ளிவாசல் நிர்வாகிகளே, அன்பு உலமாக்களே, ஒவ்வொருவரும் கரிசனை காட்டி எங்கட குடும்பங்கள்ல எங்க போறான், எங்க வாரான், யாரோட கூட்டாளி, யாரோட கூடுகிறான், இவன் என்ன செய்கிறான், எத்தனை மணிக்கு வாரான் தூங்க என்பதையெல்லாம் நாம் துருவி ஆராய்ந்து எங்கட பிள்ளைகளை பாதுகாக்கல்ல. அன்புக்குரியவர்களே, எங்கட வாலிப சமூகத்தை பாதுகாக்கல்ல. ஏண்ட கடை தான் பெருசி, ஏண்ட தொழில்தான் பெருசி, ஏண்ட ஃபேக்டரி தான் பெருசி, அதைத்தான் கட்டி வாக்கணும் என்று சொல்லியிருந்தால் இப்ப ரூஹ் போனா ஃபேக்டரி எங்கே வைக்கிறோம்? அது மட்டுமல்ல, நாங்க ஃபேக்டரியா, எங்கட தொழில் பேட்டைகளா, எங்கட கடையா, எங்கட சொத்தா ஏன் சேர்க்கிறோம்? அன்புக்குரியவர்களே, பின்னால வரக்கூடிய எங்கட பிள்ளைகள் நிம்மதியாக வாழ வேண்டும், அவர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், யார்கிட்டையும் கை நீட்டக் கூடாது என்பதற்காகத்தான் இவ்வளவு உழைக்கிறோம், இரவு பகலாக சம்பாதிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, சம்பாதிங்க, கட்டாயம் தேவை. ஆனால் அந்த சம்பாதிச்ச சொத்தை எனக்கு பின்னால பாதுகாக்கணும், எனக்கு பின்னால பாதுகாக்கணும். அன்புக்குரியவர்களே, புள்ளைய கவனிக்கல்ல, புள்ளைய மார்க்கத்தை கொடுக்கல்ல, குர்ஆன கொடுக்கல்ல, உலமாக்களோட தொடர்புள்ளவனாக ஆக்கல்ல, பள்ளியோட தொடர்புள்ளவனாக ஆக்கல்ல, சுபஹுக்கு எழும்பி செல்லக்கூடியவனாக மாத்தல்ல. கடைசியில நான் மௌத்தாகி 3 கட்டு கட்டி 13 யார் கவன்ல சுத்தி கொனைத்து புதைச்சிருவாங்க. அடுத்த மாசம் 1 மாசம் போக கூடாது. நீங்க கட்டி காத்த சொத்துகள், உங்களோட சல்லி, உங்களோட பணம் 1 மாசத்துல எல்லாத்தையும் நாசமாக்கிடுவான். புள்ளைய கவனிக்கல்ல, எல்லாத்தையும் ஒரு நாளைக்கு 5000 10,000 தூளுக்காக இறையாகி உங்களோட பணம் எல்லாம் நாசமாக்கப்பட்டு விடும். இன்றைக்கு சமூகத்தில் நடைபெறுகிறது. அன்புக்குரியவர்களே, பாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்தாரு, மிக கஷ்டப்பட்டு சேர்த்தாரு. அன்புக்குரியவர்களே, பிள்ளைகள் நாசமாக்குற நிலைமைகளை இன்று கண்ணால பார்க்கிறோம். அது மட்டுமல்ல அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட பொம்பளை பிள்ளைகள், பெண்கள் படிக்கிறாங்க, நல்ல முறையில் படிக்கிறாங்க பொம்பளை பிள்ளைகள். ஆனால் படித்த பெண் பிள்ளைகளுக்கு நல்ல மாப்பிள்ளை இல்ல, படிச்ச நல்ல மாப்பிள்ளை இல்ல. மாப்பிள்ளை எங்க தேடணும்? களிமண்ணாலதான் சமைச்சிட்டு வரணும். கண்ணியத்துக்குரியவர்களே, ஏன் அங்க நல்ல மாப்பிள்ளை தேடி பார்த்தால் ஒன்றோ தூள் பாவிக்க கூடியவனாக இருப்பான், அல்லது படிக்காதவனாக இருப்பான். இப்படியான நிலைமைகள் தான் சமூகத்திலே உருவாகி கொண்டிருக்கிறது. காலிக்கோடுகளுக்கு போய் பாருங்க. காலிக்கோட்ல 2 புள்ளையோட 3 புள்ளையோட பௌத்தில புள்ளைய வச்சு கொண்டு கல்யாணம் முடிச்சு 6 மாசத்துல காலிக்கோட்ல வந்து நிக்கிறாங்க. காலியாரே, இந்த மாப்பிள்ளை எனக்கு வானம், இந்த மாப்பிள்ளை ஒன்றும் செய்தான் இல்ல, இவன் போனுக்கு அடிக்டானவன், இவன் தூளுக்கு அடிக்டானவன், இவன் தூள் பாவிக்க கூடியவன், என் வாப்ப எனக்கு தெரியாம இவனை சேர்த்து தந்துட்டாங்க, இவனை வானவனுக்கு என்று எத்தனையோ குமர்கள் பிள்ளைகளோட கற்பத்தில பௌத்தில புள்ளைய சுமந்து கொண்டு இப்படியெல்லாம் வந்து நிற்கின்றார்கள் காலிக்கோடுகள்ல. நானும் நீங்களும் பெண் பிள்ளைகளை பெற்று வளர்க்கக்கூடியவர்கள். அன்புக்குரியவர்களே, எங்க கேட்க முடியும், யார்கிட்ட சொல்ல முடியும் இந்த அவல நிலைகளை? எனவே நாம் ஒவ்வொருவரும் அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திட்டம் போடுவோம், பிளான் பண்ணுவோம், குடும்பங்களை கவனிப்போம், பிள்ளைகளை கவனிப்போம். பிள்ளைகள் எங்க போறாங்க, எங்க வாராங்க,
அன்புக்குரியவர்களே, சில பெற்றார்கள் ஒன்றுக்குமே தெரியாது. எத்தனை வகுப்பு படிக்கிறான், எந்த ஸ்கூலுக்கு போறான், படிக்கிறானா, ஓதுகிறானா, வீட்டில் ஓதச் சொல்கிறோமா? அன்புக்குரியவர்களே, கேட்கிறோமா, விசாரிக்கிறோமா? நீ ஓதுறாயா, ஓதினதை சொல்லி காத்தே என்று ஒரு மாசத்துக்கு ஒருக்கவாவது கேட்கிறோமா? இல்ல அன்புக்குரியவர்களே. எனவே இந்த நிலைமைகளை உணர்ந்து ஒவ்வொருத்தரும் அன்புக்குரியவர்களே ஒரு சிறந்த சமூகத்தை கட்டி எழுப்ப வேண்டுமா? அதாவது போதை பொருளற்ற ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமா? கல்வி வளமுள்ள சமூகத்தை உருவாக்க வேண்டுமா? தஹஜ்ஜத் தொழக்கூடிய 5 நேரம் தொழக்கூடிய ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமா? தக்வா உள்ள ஒரு சமூகத்தை உருவாக்க வேண்டுமா? அன்புக்குரியவர்களே, இது தனிமனதானால் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீடுகளை கவனித்து உலமா சபையும் துறை சார்ந்தவர்களும் பள்ளிவாசல் நிர்வாகிகளும் எல்லோருமாக சேர்ந்து அன்புக்குரியவர்களே குடும்பங்களும் சேர்ந்துதான் இவைகளை நிலைநாட்ட வேண்டும், மாற்ற வேண்டும். அப்படி உருவாக்கினால்தான் இன்னொரு 10-25 வருஷத்துக்கு பின்னால எங்கட பள்ளி ஹஸ்னி போர்டுக்கு வாரவங்க நல்ல மக்களாக அங்கே அலிஃப் லாம் மீம் சஜதா ஓதி தொழுவிக்கக்கூடியவர்களாக அன்புக்குரியவர்களே நல்ல பக்குவாவும் தக்குவா உள்ளவர்களாக எங்கட குடும்பத்துக்குரிய தலைவன், நாங்க விட்டுட்டு போற தலைவன், எங்களை சொத்துகளை பாதுகாக்கக்கூடிய தலைவனாக எங்கட ஊர்ல நல்ல தலைவர்கள், பாடசாலையுடைய அதிபர்கள், நல்ல படித்தவர்கள், நல்ல சிறந்தவர்கள், தக்குவா உள்ளவர்கள் உருவாக வேண்டுமா? முயற்சி செய்ய வேண்டும். இதை ஒரு ஹுத்பாவாக பயானாக மாத்திரம் கேட்டுவிட்டு சொல்லாமல் இதை ஒவ்வொரு ஊர்களிலும் நாம் பேசுவோம் என்றால், இதற்கு முயற்சி செய்வோம் என்றால், ஒன்று கூடுவோம் என்றால், மசூரா செய்வோம் என்றால் இதை கொண்டு பிரதிபலன் ஏற்படும் என்பதை ஹுத்பாவுடைய முதல் இந்த வருஷத்துடைய 2024 முதல் ஹுத்பாவாக அமானிதமாக உங்களிடத்திலே ஒப்படைக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை கொண்டு பிரதிபலனை ஏற்படுத்தி தருவானாக. நம்முடைய பாவங்களை மன்னித் தருவாயாக, எங்களை பொருந்திக் கொள்வாயாக, நல்லோர்கள் பட்டியலே சேர்த்துக் கொள்வாயாக, நம்முடைய இளம் சமூகத்தை நல்ல முறையிலே கட்டியெழுப்ப அருள் புரிவாயாக, போதை பொருள் மற்ற ஒரு சமூகத்தை உருவாக்கி தருவாயாக, கல்வி வளமுள்ள நல்ல படித்த பண்புள்ளவர்களை உருவாக்கி தருவாயாக, அதற்கான முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கும் கைதுகளை ஏற்படுத்துவாயாக, பலஸ்தீனிலே நடைபெறக்கூடிய யுத்தத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றியை கொடுப்பாயாக, நாயனே அந்த இழந்த சொத்துக்களை மீட்டி கொடுப்பாயாக, அந்த இழந்தவர்களை எல்லாம் சிறு குழந்தைகள் உட்பட எத்தனையோ ஷஹீதுகள் ஆக்கப்பட்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு உயர் பதவிகளை வழங்குவாயாக, ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவாயாக. யா அல்லாஹ் அந்த படைவர்களுக்கு நல்ல தைரியத்தை கொடுப்பாயாக, எதிர் படையினர்களை சின்ன பின்னப்படுத்தி விடுவாயாக, சிதறடிக்க வச்சிடுவாயாக, ஆயுதங்களை செயலடிக்க வச்சிடுவாயாக, பயங்கர தோல்வியை கொடுத்துடுவாயாக, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாத்து தருவாயாக, எம்முடைய துஆக்களை அங்கீகரிப்பாயாக, கடைசி மௌத்தை கலிமாவுடன் ஆக்கி தருவாயாக, எங்கள் துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.